வணக்கம், திஸ் இஸ் ஸ்பாட்லைட் ஷோ. நம்ம எல்லாரும் நம்மளோட பார்ட்னரையோ இல்லை ஒரு காதலன் காதலியவோ வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து முதல்ல யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து ஒரு பாட்டாக தான் இருக்கும். இம்ப்ரெஸ் பண்ணணுனாலும் சரி, சாரி கேட்கணுன்னாலும் சரி, ஒரு பாட்டு அமைச்சு நம்ம வந்து ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுவோம். அப்படி அந்த பாடல் வரிகளை எழுதக்கூடிய ஒரு பாடலாசிரியரை கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். பாடலாசிரியர் ஜெகன் நம்ம கூட இருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஸோ இப்போ தாய் கிழவி ட்ரெண்டிங்ல இருக்கு, அதே மாதிரி உங்களோட பாடல் வரிகளும் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்குன்னே சொல்லலாம். நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து வந்துருவோம். என் ஜீரக பிரியாணி என் ஜீவனை நீ தாண்டி, இந்த ஃபர்ஸ்ட் லைன்லயே வந்து நிறைய பேர் வந்து நல்லா இருக்கேடா அப்படின்னு. ஏன்னா இப்ப இருக்க பசங்களுக்கு அந்த ஃபுட்டோட கனெக்டா நம்மளோட காதலிய சொல்றோம் அப்படின்றது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருக்கும். ஸோ அந்த பாடல் வரிகளோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, எப்படி எழுதணும், எதை மையப்படுத்தி எழுதணும் அப்படின்னு, அதை பத்தி ஷேர் பாருங்க. அந்த பாட்டு வந்து 6 வருஷம் ஆயிடுச்சுங்க, 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஆக்சுவலா வானவில்லே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த பாட்டு பத்தி. ஓகே. அது ரொம்ப என்னோட நண்பர் பிரபு ஜெயராம், அவர் தான் அந்த படத்தோட இயக்குனர். இப்போ கூட அவர் ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டாரு, அருள்நிதி சாரை வச்சு, மை டியர் சிஸ்டர்னு ஒரு படம். அதுலயும் எழுதியிருக்கேன், அதை ரெண்டாவது சொல்றேன். அந்த ஜீரக பிரியாணி. ஆமா, ஜீரக பிரியாணி எப்படின்னா, ஆக்சுவலா அவர் வந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு, பாட்டே கிடையாது படத்துல. என்னங்க சாருக்கு சட்டம் போட்டு எடுத்து முடிச்சு லாக், பாட்டே வைக்கல. ஒரு சீன் வச்சிருந்தாரு. இந்த மாதிரி வந்து ஒரு சும்மா ஊர்ல பொண்ணுக்கு பின்னாடி சுத்துற ஒரு பையன் ஒரு பிரியாணி கடை வச்சிருக்க பொண்ணு பின்னாடி சுத்துறான். இதெல்லாம் சீனை எடுத்து டயலாக் கூட வச்சிருந்தாரு. அப்போ பார்த்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணி ஒரு பாட்டு வச்சுட்டா நல்லா இருக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணாப்ல. ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சாப்ல. பாத்தியா அப்படின்னு பார்த்தேன். நான் ஏதோ படம் கட்டுறாரு போல அப்படின்னு காமிச்சு பார்த்தேன். இதுக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னாப்ல. ஐயோ, அதாவது பாட்டை எடுத்து வச்சுட்டு விஷுவல் பண்ணுவாங்க, நீ விஷுவல் எடுத்து வச்சு பாட்டு கேட்கறியா? அவன் பாட்டே வைக்க கூடாதுன்னு நினைச்சோம், அப்படி வச்சிட்டோம், இப்படி வேணும் அப்படின்னோடனே அப்போ வந்து மியூசிக் டேரக்டர் குணா பாலசுப்ரமணியன் ஒரு மியூசிக் டேரக்டர், நல்ல மியூசிக் டேரக்டர். அப்பா தம்பிகிட்ட வந்து, தம்பி அப்போ டியூன் கொடு தம்பி, எழுதிடுவோம் அப்படின்னேன். அந்த பையன், அண்ணே நீங்கள் எழுதிருங்கண்ணே, நான் டியூன் போட்டுறேன் அதுக்கப்புறம் அப்படின்னா. எப்போதுமே நம்ம எழுதுறாருன்னா ஈஸி, டியூன் அதுக்குள்ளே வார்த்தை கிடக்கணும்ல. அதனால நான் வந்து போயிட்டு வீட்டில் போயிட்டு சரி டம்மியாக ஒரு டம்மி லிரிக்ஸாக தான் எழுதுனேன். அதை முதல்ல ஒரு 4 லைன் டம்மியாக எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் போக போக அப்படி அப்டேட் பண்ணுவோம் நம்ம. அப்போ என் ஜீரக பிரியாணி என் ஜீவனை நீ தாண்டி, நீ போகும் வழியெல்லாம் நான் பாதம் வைப்பேண்டி அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பிட்டேன். அனுப்பிட்டு உடனே அவர் டேரக்டர் அனுப்பிட்டு மற்ற லைனெல்லாம் ஃபுல் பண்ணி அனுப்பிட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் டேரக்டர்கிட்ட. சரியா அப்போ நாளை கழிச்சு வந்துருங்க, நம்ம ரெக்கார்டிங் வந்து கம்போசிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே போய் உட்காந்துருந்தோம். உட்காந்து நான் சொன்னேன், ஜீரக பிரியாணி அதை டம்மியாக எழுதுறேன், வேறு லிரிக்ஸ் தர்றேன், வேறு எழுதிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஜீரக பிரியாணி ஜீவனை நீ தான் இங்கே வரிக்காக தான் நீ பாடலாசிரியர் ஆயிருக்கேன், இல்லை உனக்கு ஜெலக்ட் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னா அப்படி சொன்னாப்ல ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு இப்படி இருந்துச்சு. ஓகே. ஆமா, அந்த லைன் ரொம்ப அட்ராக்டிவா நிறைய பேர் இப்போ வரைக்கும். இப்போ கூட ஒரு அண்ணன் ஒருத்தர், ஆமா ராஜ்குமார் ஒரு பிஆர் இருக்காரு, அவர் என்னை பேர் சொல்லியே கொடுத்துட்டார், டே தம்பி ஜீரக பிரியாணி. ஓகே. ஸோ ஜாலியா ஜிம்கான படத்துல 6 பாடல்களுமே நீங்க தான் எழுதுறீங்க. அதுலயுமே வந்து இந்த பாடி அந்த லேடி அந்த எல்லாமே இந்த ஒரு லைன், ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, அது ரொம்ப கேட்சியா இருக்கு. 4 லேடி ஒரு பாடி அப்படி. ஆமா, அதுக்கு நான் அதுல ஒரு சின்ன ரகசியம் சொல்றேன். அந்த ஒரு பாடி 4 லேடிங்கிறது என்னோட வார்த்தை இல்ல, அந்த டைரக்டர் சக்தி சிதம்பரத்தோட வார்த்தை. அவர் வந்து டைலாக்ல எழுதியிருப்பாரு, சார் ஒரு பாடி 4 லேடி 10 கோடி இப்படின்னு சொல்லி அவர் டைலாக்ல எழுதியிருப்பாரு. அதைத்தான் நான் வந்து பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டேன். அதனால இந்த கிரெடிட் அவருக்கு தான் போகணும், மற்றபடி இல்லை நம்ம ஒர்க் பண்ணோம். அதுல 6 பாடலுமே நீங்க தான். ஆமா ஆமா. இப்போ அந்த கல்ச்சர் இல்ல இல்லையா, ஒரு பாடலுக்கும் ஏத்த மாதிரி ஒரு லிரிசிஸ்ட வச்சுக்கிறாங்க. 6 பாடலுமே நீங்க தான் எழுதணும்னு சொன்னதுக்கு ரீசன் அவருக்கு மேபி உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருந்திருக்கலாம் ரொம்ப. ஆமா, என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த படத்துக்கு வந்து முதல்ல வந்து சாம் சிஎஸ்ஆர் தான் மியூசிக் டைரக்டரா இருந்தது. அதுக்கப்புறம் வேற லிரிக் ரைட்டர் தான் பேசுற மாதிரி பேசியிருந்தாங்க. அப்போ சக்தி சிதம்பரம் சார் வந்து, நான் அந்த படத்தோட ஈபி ப்ரொடக்ஷன் வேலையில தீவிரமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இருந்தாலும் என்னுடைய ஜீரக பிரியாணி பாட்டை அவர் ஒரு நாள் கேட்டாரு. கேட்டுட்டு, எங்க நீங்க என்னங்க இவ்வளவு அழகா பாட்டு எழுதுறீங்க, நீங்க ஒரு கவிஞனியா, நம்ம படத்துக்கு நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு நல்லா எனக்கு நான் சத்யசம்பர் சார்ட்ட நிறைய கத்துக்கிட்டேன். பாட்டுல வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, பூ மாதிரி இருக்கணும் ஜெகன் வார்த்தைகள் அப்படி மாதிரி, அப்படி திறந்தோடனே வார்த்தை வந்து விழுந்துடணும், சும்மா சாதாரணமா எழுதணும் அப்படின்னு சொல்லி நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால அவருடைய இதனாலதான் அந்த 6 பாட்டு எழுத முடிஞ்சது. ஓகே. இதுல என்ன ஒரு சின்ன விஷயம்னா, முதல்லலாம் வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டினே வச்சுக்கோங்கல்ல. இப்போ ஒரு பாடலாசிரியர் இருக்காரு, ஒரு கவிஞர் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருக்கும் ஒரு போட்டி இருக்கும். உன் டியூன் பெருசா இல்லை லிரிக்ஸ் பெருசா, எது வந்து மக்களை ஃபர்ஸ்ட் கவருதுன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த வாக்கியம் நிறைய பேர் கேட்டுப்பாங்க, ஒரு பாடலுக்கு வந்து அந்த பாடலோட டியூன் ரொம்ப பெருசா இல்லை பாடலோட வரிகள் ரொம்ப முக்கியமான்ற போட்டி எப்பவுமே இருக்கும். ஆனால் அது 2மே ரொம்ப ஈக்குவல் அப்படின்ற, ஏன்னா 2மே நல்லா இருந்தால் தான் அந்த ஒரு பாட்டு வந்து ஹிட் ஆகும். இப்போ இருக்கும் போது அந்த போட்டி வந்து ஆரோக்கியமான போட்டியாக மாறிட்டு வருது நான் பார்க்குறேன்.
ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒருத்தரை மேல ஏத்தி விடுறாங்க. நீங்க அதை ஆமா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவேன். ஓகே. எனக்கு வந்து இப்போ சக பாடலாசிரியர்களுக்குள்ளே இப்படி ஒரு ஒற்றுமை இருக்கு. இப்போ நீங்க முதல்ல அந்த கேள்விக்கு நான் வந்துடுறேன். இசை பெருசா மொழி பெருசான்னு ஆமா சொன்னீங்கல்ல, ஆமா. இதுக்கு நான் வானவில்லே பதில் சொல்லியிருக்கேன். ஓகே. ஓகே. அதனால வந்து இது எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆமா டாபிக். ஆமா அது எப்போதுமே வந்து நீங்க ரெண்டுமே தனித்து பிரிந்து இயக்கவே முடியாது. ஒண்ணுமே இல்லை. சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க பாட தெரியுமா உங்களுக்கு? பழைய பாட்டு கண்ணே கலைமானி பாட்டு கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். அத முதல் வரி மட்டும் பாடுங்களேன். ஐயோ பாடவா? சும்மா சும்மா. கண்ணே கலைமானே கண்ணின் மணி என கண்டேன் உன்னை நான். ஓகே. இப்போ வந்து இத வந்து நீங்க வார்த்தையா சொல்லுங்க. கண்ணே கலைமானே கண்ணின் மணி என கண்டேன் உன்னை நானே. இல்லையா? இப்போ முதல்ல வார்த்தையா சொல்லும்போது அதுல கொஞ்சம் வீரியம் கம்மியா இருக்கு. இசையோட சேரும்போது அதோடைய வீரியம் வந்து அதிகமா இருக்கு. இப்போ நீங்க பாட வேண்டாம் லிரிக்ஸை சொல்லாம அந்த இது ஹம்மிங் மட்டும் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு ஒன்றும் புரியாது. நல்லா இருக்கும் ஆனா புரியாது. அப்போ மொழியும் அங்க முக்கியத்துவம் வருது, இசையும் முக்கியத்துவம் வருது. அதனால இரண்டுமே ஒன்று தான். ஒன்று மீறி ஒன்று இல்லை. இல்ல. சூப்பர். ஸோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? நான் சக டைம்ல ரொம்ப நல்ல பாடலாசிரியர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க யாராவது கூப்பிட்டு இது பிடிச்சிருக்குன்னு பாராட்டின விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கும்? இருக்கு. இப்போ அதான் சொல்ல வந்தேனே, வாலி ஐயா வந்து ஒரு வாட்டி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அந்த பாடல் வரி எனக்கு மறந்துடுச்சு. கண்ணதாசன் வந்து நைட்டு ஒரு 12 மணிக்கு போல ஃபோன் பண்ணாராம் வாலி ஐயாவுக்கு. ஃபோன் பண்ணிட்டு என்னண்ணே இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டு ஒரு வாலி ஐயா பேசினாராம். ஃபோன் பண்ணிட்டு என்ன சொன்னாரன்னா, யோ என்ன மாதிரி வரி எழுதிட்டேயா? அந்த வரி மறந்துடுச்சுங்கச்சா. நல்ல வரி எழுதிட்டியா, எனக்கு தூக்கமே வரல, 4 கோட்டர் அடிச்சிட்டேன், இன்னும் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாராம் கண்ணதாசன். வாலிக்கு அதுக்கு பிறகு தூக்கம் வரலையா, அவர் தூக்கம் வரலன்னு சொல்லி போன் அடிச்சு, எனக்கு இப்பேற்பட்ட கவிஞர் நம்மள பாராட்டிட்டாரு அப்படின்ட்டு. அப்படி கண்ணதாசன்றது அப்படி ஒரு பரந்த உள்ளம் உண்டு. எல்லாரும் கூப்பிட்டு நல்லா எழுதியிருக்கையா, சூப்பரியா அப்படின்னு சொல்லிடுவாரு. வாலி ஐயா அதை விட, வாலி ஐயாலாம் முத்துக்குமாரன் ஒரு பேட்டில் சொல்லியிருந்தாரு, ஆனந்த விடலாம் நினைக்கிறேன், ஒரு கல் ஒரு கண்ணாடி அந்த பாட்டை கேட்டுட்டு நாமத்துக்குமாரனை வாலியா கூப்பிட்டு, யோ இந்த பாட்டுக்கு மட்டும் நீ எம்ஜிஆருக்கு எழுதிருந்தா உனக்கு வீடு வாங்கி கொடுத்துருப்பாரியா. அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுவார். இப்போ வந்து சமீபத்தில் யுகபாரதியின் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, எல்லா பாடலாசிரியர்களோட வரிகளை பத்தியும் அந்த பாடலாசிரியர்களை பத்தியும் அவ்வளவு பெருமையா எழுதியிருப்பாரு. வைரமுத்து சார் வந்து மாயவநாதன் பத்தி ஒரு மௌனத்தின் சத்தங்கள் ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல மாயவநாதனை பத்தி வைரமுத்து வந்து வியந்து அவர் என்ன சொல்றாரு, வைரமுத்து ஐயா அதுல சொன்ன வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. அதாவது அந்தி வெயில்பட்டு மேனி பொன்னாகட்டும், கண்டு ஆடவர் உள்ளம் சல்லடை கண்ணாகட்டும் என்ற மாயவநாதனின் வரிகளில் நான் மயங்கி போகிறேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. வைரமுத்து கவி பேரரசு. மாயவநாதன் ஐயா ஒரு 60 பாட்டு எழுதியிருப்பாங்க. எங்க ஊர் இருக்கு ஒரு 60 பாட்டு எழுதிருப்பாருங்களேன். ஆனா அவரை வைரமுத்து வியக்கிறார். அப்படி ஒவ்வொரு பாடலாசிரியர்களும் பிற கலைஞர்களை ஒரு வியந்தோது இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பண்பு வந்து தமிழ் சினிமாவில் எப்போதுமே இருக்கு. இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஏன்னா நீங்க கூட பார்த்துருப்பீங்க, அன்னைக்கு அந்த சக்சஸ் மீட் மேடையில வந்து நம்ம நண்பர் கருமாத்தூர் மணிமாறன், அவர் ஒரு பாடலாசிரியர், ரொம்ப நல்லா எழுதுவாரு. ஹிட் பாட்டுலாம் நிறைய கொடுத்துருக்காரு. ரஞ்சா பூக்கண்ணாலாம் எழுதியிருக்காரு. அவர் வந்து மேடையிலே சொல்றாரு, நீங்க எடுக்கிற படம்லாம் ஹிட் ஆகணும், அதுல நாங்களும் பாட்டு எழுதணும், எங்களையும் சேர்த்து சொல்றாரு. நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுக்கறது வந்து ஒரு நல்ல விஷயமாவே பார்க்கலாம். எல்லாருக்குமே வந்து இந்த கவிஞர் ஆகணும், இந்த கவிதை எழுதுனா எல்லாமே வந்து இந்த ஸ்கூல் டைம்ல தான் ஸ்டார்ட் ஆகும். குட்டி குட்டியாக இந்த ஹைக்கூ கவிதைகள் எழுதுறதெல்லாம் வந்து எல்லாருமே பண்ணியிருப்போம். அது ஒரு சிலருக்கு தான் வந்து அந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய பற்று வச்சு நல்லா எழுத ஆரம்பிப்பாங்க. அப்படி இனிஷியலாக நீங்கள் ஏதாவது எழுதின கவிதையை பற்றி கூட எங்ககிட்ட சொல்லலாம். இல்லை ஃபஸ்ட்டு எழுதின கவிதை ஞாபகம் இருந்தால் கூட எங்க கூட. ஆமாம், அது ஞாபகம்லாம் பெருசாக இல்லை. ஆனால் அது நீங்கள் கேட்டால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு கவிதை எழுதுவோம் இல்லை, ஒரு ஏதாவது மெயினாக லவ் பண்ணும்போது எழுதுவாங்க. லவ் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு கவிதை எழுதுவோம். எனக்கு எப்படின்னா, எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து எங்கள் ஊர் வந்து டென்ட்டுக்கோட்டா உண்டு. டென்ட்டுக்கோட்டாயில் வந்து படம் என்னென்ன எங்கள் ஊரில் என்னென்ன படங்கள்லாம் அதிகமாக ஓடுனா, அந்த காலத்தில் வந்து விஜய் சார் படம், டி ராஜேந்தர் சார் படம், இதெல்லாம் இது பழைய ரீல் ஆகி வரனா சின்ன பையன் இப்போ ஒரு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன். அப்போ எங்கள் வீட்டில் டி ராஜேந்தர் சார் படம் வரும்போதெல்லாம் போவாங்க, போய் பார்ப்பாங்க. அப்போ அவர் சொல்கிற அந்த ரைமிங்லாம் இருக்குல்ல, எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், அது ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்லுவார், டே தாசு நீ என்னையோட க்ளோஸு சொல்லுவார், உனக்கு அந்த கண்ணை முக்கியமா அந்த அன்னை முக்கியமா, கண்ணன் தான் முக்கியம், உன்னை என் கண்ணா நினச்சி வளர்த்தேன், நீ கண்ணா கண்ணான்னு போகிறேன். இதெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருவேன். மனப்பாடம் பண்ணி வச்சு மறுநாள் ஸ்கூலில் வந்து அப்படி யாரா உனக்கு அந்த கண்ணை முக்கியமா அந்த அன்னை முக்கியம் அப்படி சொல்லி பேசுவேன்.
அப்படி ரைமிங் பேச பேச ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா நானே சொந்தமா ஏதாவது ஒரு ரைமிங் நானே சொந்தமா போட்டுக்கிட்டு அப்படி அதை படி பேசுறது. அப்போ எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு இது அப்படிம்பாங்க. கோயில்ல ஏதாவது ஒரு அன்னதானம் வைக்கிறாங்கன்னு எங்களை என்ன மைக் பேச கூப்பிடுவாங்க. ஏன் அவனை கூப்பிடுப்பா, சில பேர் என்ன கூப்பிடு, அவன் நல்லா மைக் பேசுவான்னு நான் தான் மைக் பேசுவேன். மைக் பேசும்போது நார்மலா பேசுறேன். இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இப்போது காளியம்மன் கோவிலிலே அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, ஊர் மக்கள் அனைவரும் வருக வருக என வருகை தந்து இந்த அன்னத்தை அறிந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது நார்மல். நம்ம வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணும். தாயவள் என்னது, தாயவள் மனதார அன்னம் தந்தாள், அவள் நம் மாசுதீர எண்ணம் கொண்டாள், இந்த இதை நீங்க சாப்பிட வாங்க அப்படிலாம் சொல்லி ரைமிங்கா பேசுறோன்னே அட்டா பரவாயில்லையா. அப்புறம் மேடையில நாடகம் நடிக்கிறது அப்படிதான் நம்மளுக்கு ஒரு எழுத்து மேல உயிர் போச்சு. அதனால டி ராஜேந்திர சாருக்கு இதுல ஒரு ரோல் பிளே இருக்கு. ஆமா ஆமா கண்டிப்பா அதை ரசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கலாச்சா கூட நான் ரசிக்கிற மாதிரி இருக்கு. நான் டி ராஜேந்திர சார்ட்ட போய் சொன்னேன், அதான் சொல்றேன். இல்ல சில பேர் அதை வேற மாதிரி கலாய்ப்பாங்கல்ல, ஆனா அப்படி கிடையாது. நீங்க அதுக்கு பின்னாடி அவரோட உழைப்பை பார்க்கணும், அவரோட ஜர்னி இருக்குல்ல, அது பெரிய பாடம். நீங்க யாருக்காவது கவிதை எழுதி கொடுத்தீங்க, அது டீச்சர்ஸ்க்கா இருக்கலாம், இல்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அக்காவா இருக்கலாம், இல்ல நம்ம கூட படிச்ச பொண்ணா கூட இருக்கலாம், கவிதை எழுதி கொடுத்து யாருக்காவது இம்ப்ரெஸ் பண்ண அனுபவங்கள் ஏதாவது? ஆமா, அது என் ஃப்ரெண்டு ராமகுட்டின்னு ஒருத்தன் சொல்லியிருக்கனா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன், ரிப்பீட் பண்ணாலும் தப்பு இல்லை. ராமகுட்டின்னு ஒரு என்னிலிருந்து 1 வயசு அதிகம் அவனுக்கு, ஆனா அண்ணன் சொல்லுவேன் 1 வயசு அதிகம். ஆனா நாங்க 2 பேரும் ஒன்னா தான் படிச்சோம். அவன் எப்படின்னா கொஞ்சம் அடிக்கடி லவ் பண்ணுவான். ஆமா ஆமா, இவங்களுக்கு இது ஒரு பெரும் பிரச்சனை இல்ல, கவிதை எழுத தெரிஞ்சவங்களுக்கு அடிக்கடி ஃப்ரெண்ட் லவருக்கு கவிதை எழுதியே. அவன் என்ன பிரச்சனைனா, அவன் லவ் பண்றது எப்படின்னா, கொஞ்ச நாள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், அப்புறம் அதுக்கு பிறகு திடீர்னு ஏதாவது ஒரு பிரேக்கப் ஆகும், டக்குன்னு வேற பொண்ணை லவ் பண்ணுவான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம திங்க் மாத்திக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஒரு வாட்டி எந்த ஊருன்னு சொல்ல வேண்டாம், வெளியூர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்துருந்துச்சு எங்க ஊருக்கு, யார் வீட்டுக்கு விருந்துக்கு வந்துருந்தது. அப்போ டக்குன்னு அவன் லவ் பண்ணிட்டு இருக்க 2-3 விஷயங்களை தூரத்தில் விட்டு இந்த பொண்ணு மேல லவ்ல குதிச்சிட்டான். இது எத்தனை அப்படின்னா, இல்ல நண்பா நம்ம முடிவு பண்ணிட்டேன் நண்பா, இனிமே இதான் நண்பா ஃபிக்ஸ் நண்பா அப்படின்னா, அதனால நீங்க நமக்கு ஒன்று எழுதி கொடு நண்பா அப்படின்னா. அப்போ நானும் பெருசா படிக்கல, அவனும் பெருசா படிக்கல. அதனால என்ன பண்ற, ஒரு சிகரெட் அட்டை எடுத்து அதில் எழுதிட்டு அவன்கிட்ட நீ இதை மாற்றி எழுதி கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் கொண்டு கொடுத்துட்டான் அந்த பொண்ணுகிட்ட. அப்போ நான் ஒரு 2 தெரு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அந்த தெருவழியோடு சைக்கிளில் வரேன். அந்த பொண்ணு, ஜெகனண்ணா என் கவிதை சூப்பர் அப்படின்னுச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. நான் நேரே ராமகுட்டியை பார்க்க போகிறேன். என்ன அப்படின்னேன், ராமகுட்டி பையன் வந்தான். நண்பா கவிதையில் உன் பேர் எழுதிருந்தியோ அப்படின்னா. இல்லை நான் தான் சொன்னேன்ல, கீழே இதை மாற்றி நீ எழுதிக்க நான் அவன்கிட்ட சொன்னேன், நீ மாற்றி எழுதி கொடுன்னு அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். அவன் அப்படியே கொண்டு கொடுத்தான் போல. அவன் சொல்கிறான், எனக்கு படிக்க தெரிஞ்சா நான் ஏமல ஒன்றே எழுத சொல்ல போகிறேன். அது ஒரு பயங்கரமான ஒன்று. அதில் என்கிட்ட பயங்கர கோவப்பட்டாவன். கல்யாணம் நிச்சயம் ஆயிருந்துச்சு. அந்த டைம்ல ஃபோன் பண்ணேன், ஏன்னா மைனியை இம்ப்ரெஸ் பண்ற, அண்ணியை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி கவிதை எழுதி அனுப்ப நீ ஆணியே புடுங்கடா. அது ஒரு காலம். எப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நம்மளுக்கு பர்சனலா நம்ம எழுதுவோம் தானே. சூப்பர். ஸோ இப்போ தாய்க்கிழவிக்கு வரும். தாய்க்கிழவியில அந்த பாட்டை மட்டும் தனியாக எடுத்து பார்த்தோம்னா, 6 அடி காத்திருக்கு அந்த சாங் தனியாக பார்க்கும்போது அது எதுவும் அந்த ஒரு பாட்டி இருக்காங்க, அந்த பாட்டியை நம்ம எச்சரிக்கிறோம், ஒழுங்கா இரு தாயி, ரொம்ப வாயாடிட்டு இருக்கிறாது அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த மியூசிக்கோடலாம் பார்த்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கு அந்த சாங். அதை பற்றி உங்ககிட்ட பேசுனாங்க, நீங்கள் எழுந்த எமோஷன் அந்த மாதிரி தானா? அது ஒரு ஃபன்னான ஃபன் எமோஷனல் தான் அது. பாருங்க, அவளுக்கு ஈஸியாக சினிமாவில் அப்படி ஒரு சிச்சுவேஷன் அமையாது. ஒரு ஆள் சாக போறாங்கன்னா சாகக்கூடாதுன்னு பாட்டு இருக்கும், செத்துட்டாங்கன்னா ஐயோ செத்துட்டாங்கன்னு கவலைப்படுற மாதிரி பாட்டு இருக்கும். சீக்கிரம் சாவு, அப்பதான் எங்களுக்கு சந்தோஷம் சொல்ற பாட்டு இது. இப்படியான சிச்சுவேஷன் யாருக்கும் அமையாது. அப்போ நிவாஸ் கே பிரசன்னா சார் நீ டைரக்டர் அறிமுகப்படுத்தும் போது டைரக்டர் என்ன சொன்ன வார்த்தை, இப்படி சிச்சுவேஷன் யாருக்கும் அமையாது ஜெகன், உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, நீங்க அதனால கொஞ்சம் எழுதுங்க. எனக்கு மரணத்தை கொண்டாடக்கூடிய பாட்டு, மரணத்தை யாரும் கொண்டாட மாட்டாங்க, நீங்க இது மரணத்தை கொண்டாடக்கூடிய பாட்டு. குறிப்பிட்ட பாடல்கள் ரொம்ப இப்போ எம்டன் மகள் ஒரு பாட்டு நினைக்கிறேன், அது மாதிரி அதான் இப்போதைக்கு நம்ம டக்குன்னு சொல்ல முடியுதுல்ல, வேற யாரும் சொல்ல முடியல. ஸோ அதனால இதை எழுதிருங்க அப்படின்னு சொன்னோன்னா, எனக்கு என்ன பண்ண காமெடியாவும் இருக்கணும், இது இருக்கணும். அப்புறம் கேரக்டரை பத்தி ஃபுல்லா சொன்னார். அதுக்கு அந்த பாட்டி டாமினேட் பண்ற பாட்டி, ஒரே அடிக்கும், பவுனு தாய் வர்றான்னு எல்லாரும் பயப்படுவாங்க, அப்படியான ஆளு முடங்கி கிடக்குறான்னு, எப்பா ஓஞ்சுதுடா சாமி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி வேணும்னாரு. அப்போ முதல்ல ஒரு ரேப் மாதிரி இருக்கும், கிழக்குச்சி மக்களவி நீ வாயை திறந்தா குழவி அப்படின்ட்டு. அதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அப்போ நிவாஸ் சார் சொன்னாரு. அந்த டியூன் சொல்லும் போதே ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. அப்போ அந்தால எழுதினேன், 6 அடி காத்திருக்கு ஆத்தாளு உனக்கு, சீக்கிரமா போய் சேரு சியானோட துணைக்கு. அது 2 பேருக்கும், டைரக்டருக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கு பிறகு அந்த 2 வரியில நம்ம சொல்லிட்டோம்ல, ஊருடைய மக்களுடைய மனநிலை என்னமா இருக்கு அப்படிங்கிறத 2 வரியிலேயே சொல்லிட்டோம்.
அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாமே காமெடியா தான் இருந்துச்சு. அடியாத்தி பாட ரெடியாச்சு, முடியாச்சு, அது முடிஞ்சாச்சு. எல்லாமே அந்த ரைமிங்கா வேற ரொம்ப ஆமா. நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுது. அதுக்கு எல்லா பொறுப்பும் டைரக்டருக்கும் நிவாஸ்கே சாருக்கும் தான். சிவகார்த்திகேயனுமே வந்து லிரிக்ஸ் எல்லாம் ஆமா எழுதுறதுனால ஆமா. உங்களுக்கு இன்புட்ஸ் ஏதாவது கொடுத்திருக்காரா இல்ல ஏதாவது கேட்டிருந்திருக்காரா அவங்க ஆஹா இல்ல பாட்டு எழுதி முடிச்ச பிறகு தான் அவருக்கு தெரியும். வந்தாரு. முதல்ல வந்து முடிச்ச பிறகு நிவாஸ் சார் வந்து சாங் அனுப்பியிருக்காரு சிவகார்த்திகேயன் அண்ணனுக்கு. அப்போ வந்து அவர் ஃபோன் பண்ணி முதல்ல சொன்ன வார்த்தை வந்து லிரிக்ஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னாராம். சூப்பர் கேட்சியா இருக்கு அப்படின்னாராம். சூப்பர். வேற வந்து அப்புறம் அந்த அம்மா தாயே போச்சு பாட்டை பத்தி சிவகார்த்திகேயன் அன்னைக்கு சொன்னாரு. ஆமா சூப்பரா எழுதிருக்கீங்க அப்படின்னு. ஆமா அந்த சாங்குமே ஒரு நல்ல எமோஷன் நல்லா ஒர்க் அவுட் அது ஆகுது. நீங்க வந்து அது அம்மாவுக்கும் வச்சுக்கலாம், அம்மனுக்கும் வச்சுக்கலாம், ஆமா, சாமிக்கும் வச்சுக்கலாம். நம்ம ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ், பல்ஸ், அப்புறம் நாகேஷ் திரையரங்கம் இந்த மாதிரியான படங்களுக்கும் ஒவ்வொரு படங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு பாடல்கள்லையுமே. ஸோ இதுக்கான அணுகுமுறையா இருக்கும். எப்படி ஒரு படத்து டு அடுத்த படம் வந்து கிடைக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அடுத்த படம் எப்போ கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். கிடைச்சக்கப்புறம் அந்த ஃபீலுக்கு நம்ம எப்படி பாட்டு எழுத போறோம் அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும் இல்லையா? ஸோ அதை நீங்க எப்படி அணுகுறீங்க? இல்ல நம்ம ஒரு படத்துக்கு கேப் இருந்தா கூட ஒரு படத்தோட கதைக்குள்ள போகும்போது அந்த கதை மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருக்கும். அதனால அதுக்கு என்ன தேவையோ அந்த கேரக்டரா நம்ம மாறிடுவோம், மாறி எழுதிடுவோம். அப்புறம் இங்க வரும்போது இந்த கேரக்டரா நம்ம மாறி நீங்க பாருங்க, அம்மா தாயை போற்றி வந்து ஒரு தாய தெய்வமா கொண்டாடுறோம். ஆனா அதுக்கு முந்தின பாட்டு தான் தாயை சீக்கிரம் போய் சேர்ந்து சொல்லி பாட்டு எழுதிருக்கோம். அப்ப அதுக்கு ஒரு மூடு, இதுக்கு ஒரு மூடு. நம்ம அப்படி ஷிஃப்ட் ஆகிக்கலாம். நம்ம கிரியேட்டிவ்ல இருக்கும்போது அப்படி ஷிஃப்ட் ஆகணும். நீங்க வந்து ஒரு கதை எழுதுறீங்கன்னா அதுல வில்லன் இருப்பான், ஹீரோ இருப்பான். வில்லன் எழுதும்போது நீங்க உங்க வில்லனா ஃபீல் பண்ணி எழுதணும். ஹீரோ எழுதும்போது நீங்க உங்களை ஹீரோவா ஃபீல் பண்ணி எழுதணும். அது மாதிரி தான் நம்ம வந்து அது வந்து அப்படி அதுக்கு வந்து டைரக்டரோட மைண்ட் செட், டைரக்டர் நம்மள மைண்ட் செட் பண்றாங்களா, அது ரொம்ப முக்கியம். அது டைரக்டர்லாம் அப்படி வந்து நம்மள வந்து சூப்பரா சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்படி வாங்க அப்படி. அது மாதிரி மியூசிக் டைரக்டர் அப்படி தான். எனக்கு வந்து அதுல நிவாஸ் சார் ரொம்ப நிவாஸ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்க என்ன காரணம்னா டைரக்டர் சிச்சுவேஷன் சொல்லிடுவாரு, ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அதை நிவாஸ் சார் அதை ரிப்பீட் பண்ணுவார் பாருங்க நம்மகிட்ட. அது அவ்வளோ அழகா இருக்கும். இப்போ நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் மைடி சிஸ்டர் படத்துல. ஜெகன் ஹீரோ ஒரு நாகர்கோவில் பேக்ட்ராப்ல அழகான ஹீரோயின் இப்படி பாக்குறாங்க, காத்துலாம் அடிக்குது, அவங்க துணிலாம் விலகுது, ஒரு பாக்குறாரு, ஒரு வெக்கப்படுறாங்க. அது அப்படியே ஒரு விஷுவல் நம்ம மைண்டுக்கு கொண்டு வந்துருவாரு. இதுக்கு நீங்க எழுதுங்கன்னே நம்மளுக்கு உடனே வரி அவர் சொல்றதுல இருந்தே கிடைச்சிடும். நான் ஒண்ணு எழுதுறேன், காத்து வீசுதே ஆடுதே காத்து நானடி பாத்து இப்படி வந்துடும் டக்கு. அந்த மாதிரி அவரு பயங்கரமான ஆளு. ஓகே. ஸோ இது மைட் பி பர்சனலாக இருக்கலாம். ஆனால் நிறைய இந்த சினிமாவில் இருக்க எல்லா கிராஃப்ட்ஸில் இருக்கவங்களுக்கும் ஒரு பிரச்சனையை நான் பார்த்தது வந்து கிரியேட்டிவ் சார்ந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப கிரியேட்டிவிட்டி தாண்டி மற்ற பிரச்சனைகள்லாம் நமக்கு மண்டைக்குள்ளே இருந்ததுன்னா நம்மளால் இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஃபைனான்ஷியலாக நிறைய பேருக்கு இனிஷியலி ப்ராப்ளம் இருக்கும்போது ஸோ அதுதான் நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கோம், ஃபேமிலியை பற்றி ஓடிட்டுருக்கோம். நிறைய பேர் இப்போ தான் கெரியரை புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, பின்னாடி வந்து நிறைய கடமைகள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கிரியேட்டிவிட்டியில் அவங்க எல்லாருமே கொஞ்சம் அதுக்காக நம்ம ஏதாவது இப்போதைக்கு ஒரு வேலைக்கு போவோம், இந்த இன்பிட்வீன் டைமில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற ப்ராப்ளம் எல்லா கலைஞர்களுக்குமே உண்டானது. ஸோ நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருந்து? ஆமாம், நான் எப்படின்னா எனக்கு வந்து பெருசாக நான் படிக்கல. அதனால என்னன்னா எனக்கு முதல்ல எடுக்கும்போதே இப்போ நான் ஊரில் இருந்தால் நான் என்ன வேலை செஞ்சுருப்பேன், ஒரு சித்தாள் வேலை அந்த வேலைலாம் செஞ்சுருக்கேன். நான் சித்தாள் வேலை, வியாபாரம் பார்க்க, இந்த மாதிரி வேலை ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பேன். அதை சினிமாவில் வந்து பண்ணிட்டு போகிறேன். சான்ஸ் கிடைச்சா பாட்டு எழுதுறேன், இல்லைன்னா சினிமாவில் போஸ்டர் விட்டுறேன், சினிமாவில் ஏதோ ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இயல்பு வந்து என்கிட்ட இருந்துச்சு. அப்புறம் மனசுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, எப்படியாவது என்னைக்காவது நம்ம ஒரு நாள் வந்துருவோம் அப்படின்ட்டு. ஏன்னா உழைப்பின் விளைச்சல் தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு வைரமுத்து சொல்லியிருக்காரு. நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் நடந்துடும் அப்படின்ட்டு. அது நீங்கள் சொன்ன மாதிரி வேற வழி இல்லாமல் இன்னொரு வேலைக்கு போகிறாங்கல்ல, அது வந்து அவங்க எடுக்கிற முடிவு தான். நம்ம அது தப்புன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு சூழல் அப்படி இருக்கும், அதனால அப்படி வரும். எனக்கு கால்கிரேஸ் அப்படியான சூழல் வரல. அப்படியான சூழல் வந்தால் கூட நான் சூழலை எடுத்து தான் நின்னேன். சரி வேற வழியில் நம்ம இதில் நின்று தான் ஆகணும் அப்படின்ட்டு. மேரேஜ் ஆன பிறகு கூட ஒரு மாதிரி சூழல்லாம் வந்துச்சு. ஆனால் அதை வந்து கடந்து போகக்கூடிய ஒரு சூழலை ஏற்பாடு படுத்திக்கிட்டு அதுக்கு என் மனைவி தங்கப்பொன்னீஸ்வரி அவங்க பெரிய அவங்க சப்போர்ட் இருக்கணும். ஆமாம், அவங்க பெரிய சப்போர்ட். இப்போ வந்து நான் வந்து என் ரூமில் போயிட்டு கதவை அடைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரமாக படிக்கணும், எழுதணும். ஆனால் அந்த 2 மணி நேரம் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அந்த 2 மணி நேரம் கழிச்ச பிறகு கதவை தட்டி ஒரு காஃபியோ ஒரு ஸ்நாக்ஸோ ஏதாவது வரும். அந்த மாதிரி நான் எழுதுறதையும் படிக்கிறதையும் ஒய்ஃப் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு தவம் பண்ணும்போது கலைச்சிடக்கூடாதுல்ல அந்த மாதிரி பார்த்துப்பாங்க. அது என்ன 3 குழந்தைங்க, ஆனால் அதை வந்து அப்பா எழுதுறாங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுல வந்து என் ஒய்ஃபுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. பசங்களுக்குலாம் இன்சிஸ்ட் பண்ணுவீங்களா இந்த தமிழோட ஆர்வத்தை பத்தி? ஆமா, என் பொண்ணுலாம் இப்போ வந்து நான் வந்து 8 வயசு ஆகுது 7 வயசு ஆகுது. கார்ல போகும்போது இந்த பாட்டை பத்தி ஏதாவது பேசும்போது டக்குன்னு அவ வந்து அப்பா நான் ஒரு ரைமிங் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவ ஒரு ரைமிங். இப்போ அவங்களுக்கு என்ன மைண்ட்ல இருக்குன்னா, பையனுக்கு 6 வயசு, பொண்ணுக்கு 7 வயசு, இன்னொரு பையனுக்கு 2 வயசு. இப்போ இவங்க 2 பேரும் வளர்ந்துட்டாங்க ஓரளவு. இவங்க மைண்ட்ல இப்போ என்ன இருக்குன்னா, அப்பாட்ட ரைமிங்க பேசினா அப்பாவுக்கு பிடிக்கும்.
அந்த ரைமிங்கா கவிதைலாம் சொல்லுவோம் இல்லையா, அப்ப அப்பா ரைமிங்கா பேசும், அவங்களே ஒரு ரைமிங் வந்து சொல்றாங்க. சொல்றாங்க. நீங்க மைண்டு நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டு நான் டைம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டியூன் பண்ணிட்டு இருக்கேன், தமிழ் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. தமிழ் தான் அப்பாவுக்கு சோறு போட்டுச்சுது, இப்பவும் போட்டுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு போடும் அப்படின்னு சொல்லி நல்ல விஷயம், சிறப்பான விஷயம். ஸோ இப்போ ஒரு சின்ன கேம் மாதிரி சார். ஆப்வியஸா வந்து நீங்க எல்லா பாடலாசிரியர்களோட பாட்டெல்லாம் கேட்டு தான் நீங்க என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பாடலாசிரியர் பேர் சொல்றேன், அவங்க கிட்ட பிடிச்ச ஒரு பாடல் நீங்க சொல்லலாம். அப்படி அவங்களோட ஒரு குணாதிசயங்கள் உங்களுக்கு பிடிச்சது கூட நீங்க சொல்லலாம். ஏன்னா அவங்க ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, ஒரு விஷயம் அது எங்களுக்கு தெரியாது, ஆமா நீங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க இந்த விஷயம் அவர் ஃபாலோ பண்றாரு. அதை பத்தி கூட நீங்க ஒரு 2 மணி ஷேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்ணதாசன் சார்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஐயோ, ஆறு மனம் யாரு, நான் ஆண்டவன் கட்டளை யாரு, அது மாதிரி அவர்கிட்ட நிறைய பாட்டு இருக்கு. கண்ணதாசன்லாம் ஒரு பாட்டுல சொல்லி எல்லா பாட்டுமே ஒரு எவ்வளவு நிறைய. அது என்னது, கல்யாண வீட்டுல உட்காந்து ஒரு பாட்டு எழுதினாராம், காய்கறி எல்லாம் நறுக்கிட்டு இருந்தாங்க, அப்படி பார்த்தா அத்தி காய் 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 காய். ஐயோ, அவர் நிறைய சொல்லலாம். அந்த ஆறு மனம் யாருல ஒரு பிலாசபி இருக்கும், அதனால அது எல்லா பாடல்களுமே ஒரு philosophy தான். அவர் வந்து ஒரு கவிஞர்ங்கிறத தாண்டி அவர் வந்து ஒரு தத்துவ ஞானி, கவிஞானி அவர். அவர் ஃபாலோ பண்ற ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க இம்ப்ரெஸ் ஆன விஷயங்கள் கூட நீங்க எனக்கு நீங்க அப்பல ஒண்ணு சொல்றீங்க, நான் அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது நம்மளுக்கு ஒரு வேலை செஞ்சிருக்கும்போது கொஞ்சம் கிரியேட்டிவ்ல வேலை செய்யும்போது கொஞ்சம் ஃபினான்சியல் இஷ்யூ வரும்போது நம்மளுடைய தாட்டு கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கு சூழல் இருக்குனீங்கல்ல. கடவுள் புண்ணியத்துல அது வந்து கண்ணதாசன் கிடையாது. அவர் வந்து உட்காந்து எழுதிட்டு இருப்பாரு, வெளியில கடங்கார வந்து அசிங்கமா திட்டிட்டு இருப்பான். என்ன நேரே அந்த எழுதுறதுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்களாம். அந்த 10,000 வாங்கி கொடுத்துட்டு வந்து மறுபடியும் உட்காந்து எழுதிட்டு இருப்பார். அந்த எழுதும் போது அவர் சொல்றாரு, எனக்குள்ள அவருடைய இதுல எழுதியிருப்பார், அவருடைய சுயசரிதில் எழுதியிருப்பார், எனக்குள்ள ஒரு சக்தி உட்காந்து எழுதுன மாதிரி இருக்கும் அப்படிம்பாரு. நானும் கொஞ்சம் அதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுவேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன். ரொம்ப பெரிய விஷயம் சார், நிறைய பேர் அந்த இடத்துல கொஞ்சம் பின்தங்கிடுவாங்க. ஆமா, சூப்பர் சார். வாலி, கவிஞர் வாலி வருது. கவிஞர் வாலி ஐயா அந்த நியூயார்க் நகரம்னு ஒரு பாட்டு எழுதியிருந்தார்ல நம்ம இதுல, அதாவது பேரை எழுதும் என் பேனா, பேனா எழுதிய பின் எறும்புகள் முக்கியம், பேர் என்ன தேனா எழுதுறாரு பாருங்க. இல்ல அப்படி நீங்க முன்னாடி எடுத்துட்டா பழைய பாடல்கள் அவ்வளவு அற்புதமான பாட்டுல எழுதியிருப்பாரு, நிறைய எழுதியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு ட்ரெண்ட்ல எழுதுறாரு பாருங்க. இன்னும் அவர் எழுதின பாடல்கள் சில பாடல்கள் வெளிவராம இருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கேன். வெளிவராம இருக்குது, நாங்க வெளிவராமலே இருக்குதான். சில படங்கள் வந்து டிராப் ஆயிருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுல ஒருத்தங்க ஒரு வரி குறிப்பிட்டிருந்தாங்க, வந்துடுச்சா வரலையான்னு தெரியல. சேப்பாக்கம் தான் உன்னோட மேனி, உன்னை அடிச்சு ஆட வாரேன் நான் டோனி அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. ஆமா, இல்ல அவரு எப்போதும் ட்ரெண்ட்ல இருப்பாரு. அவர்கிட்ட அதை தான் படிச்சுக்கணும். வாலியேட்ட நான் கத்துக்கிட்டது என்னன்னா, எப்போதும் ட்ரெண்ட்ல இருக்கணும். ட்ரெண்ட்ல. ஆமா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவன் எதிர்நீச்சல்ல வந்து பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப நாளைக்கு தெரியாது, அவர் வந்து வாலி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பரவாயில்லையே, நான் ரொம்ப சின்ன பொண்ணுட்டு இருந்தனால இந்த தாத்தா சூப்பரா எழுதுறாரு அப்படின்ற எண்ணம் எனக்கு. ஆனா அவர் ரொம்ப யங்கஸ்ட் ஆள், அவர் தான் 4 தலைமுறைக்கு எழுதினவர் இல்லையா. எம்ஜிஆருக்கு எழுதிட்டாரு, ரஜினி சாருக்கு எழுதிட்டாரு, விஜய் சாருக்கு எழுதிட்டாரு, உன்னால் முடியும் அந்த அழகிய தமிழ் மகன்கள் விஜய் சாருக்கு எழுதினாரு. பிறகு வந்து நம்ம சிவகார்த்திகேயன், சிம்பு தனுஷ் சாருக்கு எல்லாத்துக்குமே எழுதிட்டாரு. சூப்பர். ஃபைனலா வந்து இருந்தும் நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கவர் தான் நா. முத்துக்குமார். அவரை பத்தி அவரோட பிடிச்ச பாடல் ஒன்று சொல்லிடாம, அதுக்கு முன்னாடி அவருக்கு எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு, சொல்லட்டுமா? கண்டிப்பா. அவர் காஞ்சிபுரத்துல லாலா குட்டைன்னு ஒரு தெரு இருக்கு, லாலா குட்டை தெரு. அங்க ஒரு ஐயர் வீடு இருக்கு. அந்த ஐயர் வீட்டில் நான் வந்து குடித்தன இருந்தேன். அங்கே உட்காந்து புத்தகம் படிப்பேன், எழுதுவேன். அந்த கைலாங்கடை வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் நான் இருந்தேன். அப்போ அந்த ஐயர் வந்து ஒரு நாள் என்ன பார்த்துக்கிட்டே சிரிச்சார். இப்படி, என்னங்கய்யா சிரிக்கீங்க? இல்லை, இதே ரூமில் ராமத்துக்குமார் இருந்திருக்கான் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், இதே ரூமில் தான் உட்காருவான், எழுதுவான், நான் சென்னையிலாம் போய் மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. சரி, ஓகே. அப்புறம் கட் பண்ணால் காஞ்சிபுரத்தில் இலக்கிய வட்டம்னு ஒரு அமைப்பு இருக்குது. இலக்கிய வட்டங்க அமைப்புல வே. நாராயணன் ஒருத்தர், அவர் ஒரு ஐயர். அவர் வந்து ரொம்ப நல்ல மனிதர், உயர்ந்த மனிதர். அவரு, அமுதகிதன் சாரு, புல்வெளி காமராஜன் ஒருத்தங்க, அவங்களாம் இலக்கியத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள். நிறைய நண்பர்கள்லாம், நிறைய எனக்கு பெரியவங்க, ஆனால் நண்பர்கள்னு சொல்ல முடியாது, ஐயாக்கள். அவங்க எல்லாம் ஒரு இலக்கிய அமைப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்னை வந்து காஞ்சிபுரத்துல வந்து அடைக்கலம்னு சொல்லி ஒரு கவிஞர், அடைக்கலம்னு ஒருத்தர், அவர் ரொம்ப முதிர்ந்தவர், அறிஞர் அண்ணா காலத்துல இருந்தவர், அவர் இறந்து போன இருப்போம். அவர் வந்து என்னை இலக்கிய வட்ட நாராயண ஐயாட்ட கொண்டு விடுறாரு. அப்ப இலக்கிய வட்ட நாராயண ஐயா சொல்றாரு, உன்னைமையா தான் முத்துக்குமார் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு தெரியும். முத்துக்குமார் அண்ணா அவர் தான் இலக்கிய உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி காஞ்சிபுரம் இலக்கிய கூட்டத்திலலாம் ஒரு கனெக்ட் பண்றாங்க. அதே கூட்டத்துக்கு நானும் போய் சேர்றேன். ஸோ அதனால வந்து எனக்கு முத்துக்குமாரனுடைய ஒரு, ஆனா நேரடியா 2 பேரும் பேசினதே இல்லை. ஒரே ஒரு நாள் ஒரு டீ வாங்கி கொடுத்துருக்காரு எனக்கு. நான் அதுக்கப்புறம் நேரடியாக அவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு.
அதுக்கான சூழல் வாய்க்கல. அவள் அப்படி ஒன்று மலை இல்லை. ம். இவ்வளவு ஆ, சொல்ல முடியும். ஆனந்த யாழை மீட்டுகிறாய். அப்பா அதெல்லாம் ஒரு வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ நிறைய சொல்ல முடியும். நிறைய. எப்படின்னா அவர் வந்து பின்னாடி போய் கண் பேசும் வார்த்தைகள் புரியவில்லை. ஒருத்தங்க பின்னாடி போயிட்டு அவங்களோட மண்டையை இது பண்ணி சொல்ற மாதிரி அவர் இது பண்ணார். நல்லா அவர்கிட்ட அண்ணன்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டியது என்ன, அண்ணனோட வாசிப்பு தான். நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். அண்ணன் வந்து என்ன சொல்லுவார்னா, அவருடைய அந்த வேடிக்கை பார்ப்பவனாக இருக்கட்டும், அணிலாடு முன்றிலாக இருக்கட்டும், பட்டாம்பூச்சி விற்பவனாக இருக்கட்டும், அவருடைய எல்லா புத்தகங்களும் நான் படிச்சிருக்கேன். அப்போ வந்து ஒரு தொடரில் ஒரு கேள்வி பதில் வருது, ஆனந்த விகடன்லாம் நினைக்கிறேன். அந்த பேட்டியில் அவர் சொல்கிறாரு, உங்கள் படத்தோடைய ப்ரிவியூ ஷோ இருந்தால் கூட நீங்கள் போக மாட்டேன்றீங்களாமே அப்படின்னு கேட்டார். இல்லை 3 மணி நேரம் இந்த படம் பார்க்குறதுக்கு 3 புத்தகம் படிச்சிடலாம். ஏன்னா வார்த்தை தான் உங்களுக்கு வாழ்க்கை. எழுத்தாளர்களை பொறுத்த வரைக்கும், லெரிசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனால வந்து அவர் வந்து படிக்கிறதுல அவ்வளோ தீவிரமான படிப்பாளி. சைக்கிள் எடுத்துகிட்டு போய் ஒரு புத்தகம் இன்னொரு ஊரில் இருக்குன்னா அங்கெல்லாம் போய் படிப்பாங்க. அந்த மாதிரி. அதனால் வாசிப்பை நான் அன்னையிட்ட இருந்து எடுத்துப்பேன். நிச்சயமா ஒரு நல்ல விஷயம். அது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நிறைய நல்ல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட வரிகளை இப்போ நீங்கள் எப்படி மற்றவங்களை ரசிச்சுட்டு இருந்தீங்களோ, இப்போ உங்களோட வரிகளை தான் இப்போ நாங்களாம் ரசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் மேலே மேலே நீங்கள் நிறைய எங்களுக்கு பிடிச்ச மாதிரி லிரிக்ஸ் எல்லாம் எழுதி எங்களை என்டர்டைன் பண்ணிகிட்டே இருக்கணுன்றதை நாங்கள் உங்ககிட்ட வேண்டுகோள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதுனா தான் கூப்பிடுவாங்க. நீங்க எழுதுறது எங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால தான் நீங்க கூப்பிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம கூட பாடலாசிரியர் ஜெகன் வந்து நிறைய விஷயங்களும் நிறைய அனுபவங்களையும் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. மேலும் அடுத்த கெஸ்டோட நெக்ஸ்ட் டைம் உங்க கூட மீட் பண்றேன். Until then, bye bye from AJ Hiroshige.